நாம் தமிழர் கட்சியில எந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு பில்லரா காளியம்மாள் இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏதாச்சும் ஒரு பேசுறாங்க, மேடை பேச்சாகட்டும் அண்ட் வெளியில வந்து ஒரு சர்வே எடுக்கிறதாகட்டும், மக்களை பாக்குறதாகட்டும், எல்லாமே ஒரு புள்ளி விவரத்தோட இப்படிதான் அவங்க அப்படிதான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு தனித்துவமான ஒரு பேரை வாங்கியாச்சு. அண்ட் சீமானுக்கு ஒரு பக்கபலமா ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு லேடியாவும் அங்க இருந்தாங்க. என் தங்கச்சி என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் தன்னை வந்து ஒரு பிசிறு அப்படின்னு சொல்ற மாதிரியான சில விஷயங்கள் கசிஞ்சு அது காளியம்மாளுக்கும் இவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய டிபேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அங்க ஒர்க் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களே பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. ரொம்பவே என்ன வந்து நீங்க நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, இதுல இருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு நானும் என்னை எவ்வளவோ தாங்கி பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் அதுல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த கட்சிக்கு போறீங்களோ இல்லையோ அது தெரியாது, பட் உங்களுக்குன்னு ஒரு பேர் மக்கள் கிட்ட இருக்கு, ஷாரா நீங்க வந்து நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால சமூகத்துல பொதுவான ஒரு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்த கையாளுறது காளியம்மாளுக்கு சிறந்த ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அவங்களுடைய பாசிட்டிவான ஒரு வைப்னு சொல்லலாம்ல, அது வந்து அவங்களுக்கு அந்த தன்மை வந்து சிறப்பா இருக்கு. இதனாலவே காளியம்மாளை எல்லாருமே தூக்கி கொண்டாடிட்டு இருந்தோம். சரி, ஓகே, இப்போ அதை வந்து விட்டுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள அவங்க சேர போறாங்க அப்படின்றது அரசியல் புரட்சில நம்மளுக்கு டிஎம்கேவோ இல்ல எந்த கட்சியோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல. அண்ட் அவங்க கிட்டயும் கேட்கும் போது நான் சொல்றேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே டிவி கேக்கு தான் அவங்க வர போறாங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வார்த்தை சொல்றாங்க. அது எப்படி திடீர்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. ஸோ அவங்களோட எக்ஸ் வலைதளத்துல அவங்க ஃபாலோ பண்றதே மொத்தம் 25 மெம்பர்ஸ் தாங்க. அந்த மெம்பர்ல அந்த ஃபாலோவிங்ல போய் பார்க்கும்போது டிவிகே கட்சி தலைவரான விஜய் இருக்காரு இல்லையா, அவரையும் இவங்க சேர்த்து ஃபாலோ பண்றாங்க. இவ்வளவு நாட்கள் இல்லாம திடீர்னு எப்படி விஜயும் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவிகேல இவங்க இணைய போறாங்கன்னு அர்த்தம். சோ தட் காளியம்மாள் அவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இருக்க போறாங்க. நம்ம விஜய்க்கு வந்து பொதுவாவே நிறைய இளைஞர்கள் வட்டாரம் வந்து அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு ஷுவரா இருக்கா இல்ல ஸ்பேஸ் அப்படின்னு தெரியலனாலும் ஒரு முன்னாடி வந்து ஸ்டெப் வைக்கிறதுல அவர் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எல்லாருமே ஒரு மக்கள் கருத்தா சொல்லிட்டு இருக்கப்படுது. இந்த மாதிரி வந்து காளியம்மாள் இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் வந்து அவரு கூட இணைய அவருக்கான ஒரு ஸ்பேஸ், அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் தமிழகத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ காளியம்மாள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி டிவிகே கட்சியில ஜாயின் பண்ணா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் டிஎம்கேங்கிறாங்க, டிவிகேங்கிறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது மேபி டிவிகேவோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. மேபி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு 1 day வெயிட் பண்ணா போதும், ஏன்னா வந்து 2nd anniversary அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு கொண்டாட போறாங்க. அதுல நிறைய முக்கிய அறிவிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்கு. என்னெல்லாம் நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். சுவாரஸ்யமான டக்கரான பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye bye.